இந்தியாவின் தமிழ்நாட்டின் சூரியன் முதுமிட்ட கடற்கரையில் கடந்த காலத்தின் கலைத்திறன் மற்றும் புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சான்றாக அமைந்துள்ளது மகாபலிபுரம். பல்லவ வம்சத்தின் ஒரு காலத்தில் பரப்பான துறைமுக நகரமாக இருந்த மகாபலிபுரம் இன்னும் ஒரு கண்கு திறந்த வெளி அருங்காட்சியகமாக நிற்கிறது. அதன் பண்டைய நினைவு சின்னங்கள், அரசர்கள் மற்றும் ராஜ்யங்கள், கடவுள்கள் மற்றும் தெய்வங்களை பற்றிய கதைகளை கிசுகின்றன. காலத்தின் வழியாக ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். மகாபலிபுரத்தின் பிரமிக்க வைக்கும் வரலாற்று பொக்கிஷங்களை ஆராய்வோம். கடலின் இடைவிடாத தாக்கலை துணிச்சலுடன் எதிர்க்க சிக்கலான வேலைப்பாடுகள் கொண்ட கோயில்கள் முதல் விதிகளை மீறும் பிரமாண்டமான பாறை சிற்பங்கள் வரை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செழித்தோங்கிய நாகரிகத்தின் ஆன்மாவை மகாபலிபுரம் ஒரு பார்வையை அளிக்கிறது. ஒவ்வொரு நினைவு சின்னமும், ஒவ்வொரு சிற்பமும் கலை, கட்டிடக்கலை மற்றும் அவர்களின் நீடிச்ச மரபுக்கு பல்லவ மன்னர்களின் பக்தியை பற்றி பேசுகிறது. கல் மற்றும் புராணங்களை வரலாறு உயிர் பெறும் இந்த மனோரஞ்சன உலகில் நாம் ஆழமாக பார்ப்போம். நமது பயணம் உலகின் விளிம்பில் தொடங்குது. அங்கு நிலம் வங்காள் விரிகுடாவின் எல்லைய பரப்பை சந்திக்குது. இங்கே பாறை கடற்கரையிலிருந்து பிரமாண்டமா உயர்ந்து கடற்கரை கோயில் உள்ளது. 1200 ஆண்டுகளுக்கும் மேலாக காலத்தையும் அலையையும் தாங்கி நிற்கும் ஒரு கட்டடக்கலை அதிசயம். 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் ராஜசிம்மனா கட்டளையிடப்பட்ட இந்த கிரான தலை சிறந்த படைப்பு கல் செதுக்குவதில் பல்லவர்களின் தேர்ச்சிக்கு ஒரு சான்றாகும். இந்த புராணங்களில் இருந்து காட்சிகளை சித்தரிக்கும் அதன் சிக்கலான சிற்பங்கள் அஸ்தமன சூரியனின் தங்க பிரகாசத்தில் நடமாடுவது போல் தெரிகிறது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான கடற்கரை கோயில் மனித படைப்பாற்றலின் நீடிச்ச சக்தியின் ஒரு அற்புதமான நினைவூட்டலாகும். இயற்கையின் இடைவிடாத சக்திகளுக்கு எதிரான உஸ்தோய்ச்சிவஸ்டி ஒரு கலங்கரை விளக்கமாகும். நமது அடுத்த நிறுத்தம் நம்மை உள்நாட்டுக்கு அழைத்து செல்கிறது. அந்த ஒற்றக்கல் பாறை வெட்டு கோயில்கள் ஒரு மகிழ்ச்சியான கடந்த காலத்தின் அமைதியான காவலர்களாக நிற்கின்றன. இந்த இதிகாசமான மகாபாரதத்தின் சந்து பாண்டவ் சகோதரர்களின் பெயரால் பெயரிடப்பட்ட பஞ்சரதங்கள் பல்லவ பாறை வெட்டு கட்டிடக்கலையின் ஒரு அற்புதமாகவும் ஒற்றை கெரானட் பாறையில் இருந்து செதுக்கப்பட்ட ஒவ்வொரு ரதமும் ஒரு தனித்துவமான கட்டடக்கலை அதிசயமாகும். அதில் மிகப்பெரியது தர்மராஜா ரதம் உயரமாக நிற்குது. அதன் பிரமிட் அமைப்பு தென்னிந்தியாவின் உயரமான கோயில்களை நினைவூற்றுது. பீமா ரதம் அதன் நீளமான வடித்துடு ஒரு தெருத்திருக்குது. அதன் சக்கரங்கள் காலப்போக்கில் உறைஞ்சிருக்கும். அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ் ரதம் மற்றும் திரௌபதி ரதம் ஆகியவை அதன் வடிவமைப்பு மற்றும் அலங்காரத்தில் தனித்துவமானது. பல்லவ சிற்பிகளின் புத்தி சூர்மை மற்றும் கலை திறமையை வெளிப்படுத்துகின்றன. கல்லி என்றென்றும் உறைஞ்சிருக்கும் இந்த கடவுள்களின் தேர்கள் கடந்த காலத்தின் கட்டடக்கலை பவ்யதா பற்றிய ஒரு பார்வையை அளிக்கின்றன. நமது பயணம் இப்போது ஒரு பிரம்மாண்டமான பாறை முகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதன் மீது தவம் மற்றும் பக்தியின் காலமற்ற கதை பொறிக்கப்பட்டுள்ளது. கங்கையின் தோற்றம் என்னும் அழைக்கப்படும் அர்ஜுனன் தபசு உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி பாஸ் நிவாரணங்களில் ஒன்றாகும். இந்த பிரமிக்க வைக்கும் தலசிந்த படைப்பு மகாபாரதத்தின் நாயகனான அர்ஜுனன் சிவபெருமானை மகிழ்விச்சு சக்தி வாய்ந்த ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக கடுமையான தபஸ் செய்த புராண கதையை சித்தரிக்கிறது. சிக்கலான வேலைப்பாடுகள், அர்ஜுனனின் அசைக்க முடியாத பக்தியை காணவான மனிதர்கள், கடவுள்கள், தெய்வங்கள் மற்றும் புராண உயிரினங்கள் என பலவற்றை உயிர்ப்பிக்கின்றன. சிற்பத்தின் அளவு, சிக்கலான விவரங்கள் மற்றும் அது வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த கதை ஆகியவை பார்வையாளரின் மனதில் ஒரு நீங்காத முத்திரையை பதிக்கிறது. இது பல கைவினைகளின் கலை சீர்திறமைக்கு ஒரு சான்றாகும். கீர்ப்பு மற்றும் தர்க்கத்தை மீறும் ஒரு இயற்கை அதிசயத்தை நாம் சந்திக்கும் போது ஆச்சரியப்பட தயாராகுங்கள். கிருஷ்ணாவின் வெண்ணெய் பந்து ஒரு பிரம்மாண்டமான கிரானட் பாறை மென்மையான சாய்வில் ஆபத்தான முறையில் தங்கியிருக்குது. வெளிப்படையாக இயற்பியல் விதிகளை மீறுகிறது. மதிப்பிடப்பட்ட 250 டன் எடையுள்ள இந்த பாரிய பாறை பல நூற்றாண்டுகளா அசைவில்லாமல் நிற்கிறது. இயற்கையின் சமநிலையின் உணர்வுக்கு ஒரு சான்றாகும். குறும்புக்காரெல்லாம் கிருஷ்ணன் தனது தாயின் பானையிலிருந்து திருடும் ஒரு வெண்ணெய் பந்தை இந்த பாறை குறிக்கிறது என்று புராண கதை கூறுகிறது.
நீங்கள் புராணத்தை நம்பினாலும் அல்லது அதன் ஆபத்தான இருக்கைக்கு பின்னால் உள்ள அறிவியலை பாராட்டினாலும், கிருஷ்ணாவின் வெண்ணெமை பந்து என்பது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் படிச்சோம் ஒரு காட்சியாகும். இயற்கை கொண்டிருக்கும் எல்லையற்ற மர்மங்களை நமக்கு நினைவூட்டுகிறது. நமது இறுதி இலக்கு மகாபலிபுரத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தின் மையத்துக்கு, நிலப்பரப்பில் புள்ளி ஏற்பட்ட பாறை வெற்று குகை கோயில்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. கிரானைட் மலைப்பகுதிகளில் இருந்து செதுக்கப்பட்ட இந்த குகைகள் பல்லவ மன்னர்களுக்கு நம்பிக்கை மற்றும் கலை வெளிப்பாட்டுக்கான சரணாலயங்களாக செயல்பட்டன. விஷ்ணுவின் வராக அவதாரம் பிரமாண்டமாக செதுக்கப்பட்ட வராக குகை கோயிலுக்குள் அடியேற்றி வைக்கவும் இது வைணவத்திற்கு பல்லவர்களின் பக்திக்கு ஒரு சான்றாகும். துர்கை தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகிஷாசுரமர்த்தினி குகை கோயில் தீமைக்கு எதிரான நன்மையின் கொண்டாட்டமான அர்க்க மகிஷாசுரனை அவள் வெற்றி பெற்றதை சித்தரிக்கிறது. ஒவ்வொரு குகையும் அதன் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் வேலைப்பாடுகள் மூலம் பல்லவ சகாப்தத்தின் மற்றும் கலாச்சார சூழல் பற்றிய ஒரு பார்வையை அளிக்குது. இது கலைக்கு அவளின் ஆதரவையும் ஆழமான நம்பிக்கையும் ஒரு சான்றாகும். காலத்தின் வழியாக நமது பயணம் முடிவுக்கு வரும்போது பல்லவர்கள் விட்டு சென்ற மரபை பார்த்து பிரமிக்கிறோம். மகாபலிபுரம் அதன் அற்புதமான கோயில்கள், பிரமாண்டமான சிற்பங்கள் மற்றும் சிக்கலான வேலைப்பாடுகள் மூலம் மனித படைப்பாற்றல் மற்றும் புத்தி சூர்மை ஆகியவற்றின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். காலத்தின் ஓட்டத்துக்கு அமைதியான சாட்சிகளா நெக்கும் இந்த பண்டைய நினைவு சின்னங்கள் அரசர்கள் மற்றும் ராஜ்யங்கள், கடவுள்கள் மற்றும் தெய்வங்களை பற்றிய காலத்தை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு வழங்குகின்றன. காலத்தை கடந்து செல்லும் கலையின் சக்தியை நமது கடந்த காலத்துடன் நம்மை இணைக்கவும் எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கவும் அவை நமக்கு நினைசூடுகின்றன. மகாபலிபுரத்தின் மகிழ்ச்சியான கடந்த காலத்தின் எதிரொலிகள் நம்மிடம் தொடர்ந்து எதிரொலிக்கட்டும். நமது பகிரப்பட்ட மனித பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் போற்றவும் நம்மை வலியுறுத்துகின்றன.